ஜெர்மனியை அதிர வைத்த 317 கோடி ரூபாய் வங்கி திருட்டு. சினிமா பாணியில் ஒரு மெகா பிளான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்ல அஜித் சாரோட துணிவு படம் பார்த்திருப்பீங்க. இல்லனா மங்காத்தால விநாயக் மகாதேவ் பண்ற அந்த மெகா ஐஸ்ட் ஞாபகம் இருக்கா? பணம் பணம் பணம்னு அந்த படங்கள்ல வர சீன்ஸ் எல்லாம் வெறும் சினிமான்னு நினைச்சிருப்போம். ஆனா ஜெர்மனியில் நிஜமாவே ஒரு ரியல் லைஃப் மணி ஹெய்ஸ்ட் நடந்திருக்கு. ஹாலிவுட்ல வெளியான ஓஷன்ஸ் லெவல் படம் இல்லனா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸ் இதெல்லாம் விட பயங்கரமான ஒரு சம்பவம் இது. ஜெர்மனியில் இருக்கிற கெல்சன் கிரிச்சன் நகர்ல ஸ்பார்கஸ்னு ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கியில் தான் இந்த அதிரடி கொள்ளை நடந்திருக்கு. நம்ம லிங்கா படத்துல வர சுரங்கப்பாதை சீன் மாதிரி இவங்க வங்கியோட பார்க்கிங் ஏரியாவில ஒரு காரை நிப்பாட்டிட்டு அதுக்குள்ள இருந்து நவீன கருவிகள் மூலமா வங்கியோட சுவரை துளையிட்டு உள்ள போயிருக்காங்க. இதை பார்க்கும்போது நாணயம் படத்துல பிரசன்ன போடுற அந்த ஞாபகத்துக்கு திருடனுக்கு சவாலா இருக்கணும்ன்றதுக்காக கட்டினது இந்த பேங்க். உள்ள போக ஒரே வழிதான் இருக்கு. ஆனா அதுக்கு சின்ன சின்னதா நம்ம பிளான் பண்ற எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும். வெளியில யாருக்கும் சத்தம் கேட்காத அளவுக்கு ரொம்ப சைலண்டா இதை செஞ்சிருக்காங்க. இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். டிசம்பர் 27ஆம் தேதி அந்த வங்கியில ஏதோ தூசி அதிகமா வருது. சந்தேகப்படும்படியான சத்தம் கேக்குதுன்னு போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸும் வந்து செக் பண்ணிருக்காங்க. ஆனா வங்கியோட வெளிப்பக்க கதவுகள் எல்லாம் பக்காவா மூடி இருந்ததால திருட்டு எதுவும் நடக்கலன்னு நினைச்சிட்டு அசால்ட்டா திரும்பி போயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல திருடர்கள் தரைக்கு அடியில துணிவு டார்க் டெவில் மாதிரி அவங்க வேலையை காட்டிட்டு இருந்தாங்க. போலீஸோட இந்த கவனக்குறைவு இப்ப உலக லெவல்ல பேசப்படுது. டிசம்பர் 27 மற்றும் 28 சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை திருடர்கள் முழுசா பயன்படுத்திக்கிட்டாங்க. கடைசியா டிசம்பர் 29 அதிகாலை 3:58 மணிக்கு வங்கியில ஃபயர் அலாரம் அடிச்சிருக்கு. போலீஸ் வரத்துக்குள்ள ஒரு கருப்பு நிற ஆடி கார்ல முகமூடி அணிஞ்ச நபர்கள் மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க பயன்படுத்திய நம்பர் பிளேட்டும் திருடப்பட்டது. அப்படியே மங்காத்தால வர சேசிங் சீன் மாதிரி அந்த ஏரியாவை அதிர வச்சுட்டு தப்பிச்சிருக்காங்க இந்த மர்ம நபர்கள். உள்ளே போன கொள்ளையர்கள் சும்மா வரல. வங்கியில இருந்த சுமார் 3250 லாக்கர்களை அடிச்சு உடைச்சு இருக்காங்க. அதுல இருந்த தங்கம், வைர நகைகள், ரொக்க பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டு தப்பிச்சிட்டாங்க. இதோட மொத்த மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்புப்படி சுமார் 317 கோடி ரூபாய். இது கிட்டத்தட்ட சிவாஜி படத்துல வர பிளாக் மணி மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட். விடுமுறை முடிஞ்சு வங்கி திறந்தப்பத்தான் ஊழியர்களுக்கு இந்த அதிர்ச்சி தெரிஞ்சிருக்கு. கொள்ளையர்கள் ஒரு சின்ன தடயம் கூட விடல. அப்படியே துணிவு டார்க் டெவில் மாதிரி நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நோ ஐடென்டிட்டிங்கிற ரூலை பக்காவா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஜெர்மனி போலீசாருக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கு. நம்ம ஊர்ல சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி மக்கள் ஏமாந்து போன அந்த பதற்றமான சூழல் இப்போ அங்க நிலவி இருக்கு. ஜெர்மனி போலீஸ் இப்போ ஒரு பெரிய தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. ஜெர்மனி போலீஸ் இதை வெரி ப்ரொஃபஷனலி எக்ஸிக்யூட்டட்னு சொல்றாங்க. ஒரு சின்ன தடயம் கூட விடாம டார்க் டெவில் ஸ்டைல பக்காவா செஞ்சு முடிச்சிருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? இது போன்ற மெகா கொள்ளையர்கள் சினிமாவில் மட்டும் இல்ல நிஜத்திலையும் நடக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பேங்க் ராபரி மூவி எது? மங்காத்தா விநாயக் மகாதேவா இல்ல துணிவு டார்க் டெவிலா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.